அவரை துவர விற்கிற காய்கறி சந்தை மாதிரி சலசலப்போட கூட்டணி பேச்சு, பங்கீடு பேச்சு, வேட்பாளர் தேர்வு, தேர்தல் அறிக்கை வெளியிடுன்னு பரபரப்புக்கு பஞ்சமில்லாம பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு நம்ம ஊரு அரசியல் நிலவரம். ஆந்திராவில் முன்னாள் முதல்வர் புது கட்சி ஆரம்பிக்க பந்தக்கால் நட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. கேரளாவில் நடிகர் நடிகைகளே வாங்க வாங்க ஓடி வாங்கன்னு தேடி பிடிச்சி போட்டி போட்டு சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி நாட்டு நடப்புல முட்டி மோதி தத்தி தாவர அத்தனை செய்திகளையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்கோம். துள்ளிக்கிட்டு பாருங்க, நம்ம பேப்பர் தோசையில பாருங்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். செய்தி கொள்ளை செய்தி கொலை செய்தி கொள்ளை செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு ஏது நீ பாரு. வாதம் 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 கூட்டு வைக்கிற கட்சி எல்லாம் வாதம். என்ன வாதம்? சந்தர்ப்பவாதம். யார் சொன்னா? ஜி.கே. வாசன் சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? சொன்னாரு 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 தனித்து போட்டின்னு சொன்னாரு. பின்னால வருத்தப்படுவாங்கன்னு சொன்னாரு. யாரு? கூட்டு வைக்காதவங்க தான். அப்புறம் எல்லா தொகுதியிலும் நிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா வாய்த்திருக்கணும் சொன்னாரு. அப்படியா? தங்களுடன் சேராதவர்கள் தேர்தலுக்கு பின்பு வருத்தப்படுவார்கள் என்று சொல்லலாம். 1 2 3 4 இல்ல இல்ல 30 40 50 60 இல்ல இல்ல 100 தலைப்புல அறிக்கை. திமுக தேர்தல் அறிக்கை கலைஞர் வெளியிட்ட அறிக்கை. கச்சத்தீவு மீட்பு, குலசேகர பட்டினத்தில் இஸ்ரோ தளம், நதிநீர் எல்லாம் இணைப்பு, தூக்கு தண்டனை ஒழிப்பு. அடுக்கடுக்கா அறிக்கை, தேர்தல் கால அறிக்கை. சோதனை மேல் சோதனை, ரோட்டு மேல சோதனை, ரோட்டு மேல வண்டி, ராசிபுரா வண்டி, வண்டியில் நோட்டு, கட்டு கட்டா நோட்டு. தொண்டி டு சென்னை வண்டி ஜில்ல தங்கம், கட்டி கட்டி தங்கம். அரியலூர் வண்டி, அரிய பரிசு பொருட்கள். போலீஸ் சோதனை எல்லாம் அறிமுகல். வேதனை வேதனை மேலும் மேலும் வேதனை, இலங்கை சிறையில் மீனவர் அடைத்திருக்கும் வேதனை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 38 பேருக்கு மேலும் காவல் நீட்டிப்பு, கண்ணீரில் குடும்பங்கள். ஜப்பான்ல சுனாமி, சுத்தி அடிச்ச சுனாமி, புகுஷிமாவுல புகுந்து அணு உலையை சிதைச்சு ஆட்டம் போட்ட நாளு, நினைச்சு அழுவுற நாளு. ஜப்பானில் சோகம். கோப்பை உலக கோப்பை, கால்பந்து உலக கோப்பை ஜூன் மாதம் தொடக்கம். பிரேசில் நாட்டில் தொடக்கம். மானஸ் நகரில் மைதானம், உலக கோப்பை திறப்பு. ஆயிரக்கணக்கில் ரசிகர்கள் மைதானத்தில் குவிந்தனர். இன்னும் பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது, சூடாய் வருது. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. ஊழல் ஆட்சியையும் குடும்ப ஆட்சியையும் அகற்ற வேண்டுமானால் இலைக்கட்சியின் பொத்தானை தட்ட வேண்டும் என்று முதல்வர் ஜே. சிதம்பரத்தில் பேசியதாக டப்பென ஜே போடுகிறார் நமது பரப்புரை செய்தியாளர். பிரதமராக ராகுல் வந்தாலும் ஆதரிக்க மாட்டோம், மோடி வந்தாலும் ஆதரிக்க மாட்டோம் என்று சூரிய கட்சி தலைவர் தேர்தலுக்கு முன்பே கையை விரித்து விட்டதாக கண்ணசைக்கிறார் நமது கட்சி தாவல் செய்தியாளர். முதல்வர் ஜெயலலிதா பரப்புரையில் பரபரப்பாக இருக்க திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தும் அவரவர் பரப்புரை திட்டத்தை பட்டியல் போட்டு வெளியிட்டுள்ளதாக சுற்றி சுற்றி வருகிறார் நமது நெடும்பயண செய்தியாளர். இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு நியாயம் கிடைக்க அனைத்து கல்லூரி மாணவர்களும் போராட வேண்டும் என்று பழ நெடுமாறன் அறைகூவல் விடுத்துள்ளதாக கொடிபிடிக்கிறார் நமது தஞ்சை செய்தியாளர். தாகம் தீர்க்க அமைக்கப்பட்ட குடிநீர் எந்திரங்களை அகற்றிய தேர்தல் ஆணையத்திற்கு
மாம்பழ கட்சி தலைவர் மருத்துவர் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக விக்கல் எடுக்கிறார் நமது விதிமீறா செய்தியாளர். ஒரு டீயுடன் மோடியோடு விவாதம் என்று தாமரை கட்சி வீதிதோறும் திறந்து வைத்து நடத்திய டீ கடை நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் தடை போட்டு விட்டதாக டீ இல்லாத கடையில் ஓட்டுகிறார் நமது போண்டா செய்தியாளர். இசட் பிரிவு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்ட டெல்லி முன்னாள் முதல்வர் கேஜ்ரிவால் போகுமிடமெல்லாம் சிக்கல் உருவாகி வருவதால் அவருக்காக 22 பூனைப்படை வீரர்கள் துணைக்கு செல்வதாக துப்பாக்கியை நீட்டுகிறார் நமது சிறப்பு படை செய்தியாளர். கச்சத்தீவு திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக 3460க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கடல் தாண்ட போவதாக கொடியேற்றுகிறார் நமது கடலோர செய்தியாளர். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் ராமேஸ்வரம் நாட்டுப்படகு மீனவர்கள் கஞ்சி தொட்டி திறந்து அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை காட்டியுள்ளதாக தட்டை நீட்டுகிறார் நமது வலைத்தள செய்தியாளர். ஒடிசா மாநிலத்தில் நக்சல் அமைப்பின் தலைவர் நாச்சிகா லிங்கா வாண்டடா வந்து போலீசில் சரணடைந்த செய்தி வந்து சேரும் முன்பு சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகளின் தாக்குதலால் படை வீரர்கள் பலர் கொல்லப்பட்ட செய்தி வந்து சேர்ந்து விட்டதாக இரங்கல் செய்தி வாசிக்கிறார் நமது தேசிய செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு குறிவைக்கிறோம். வெங்காயம் வெங்காயம் வெங்காயம்னு இந்த வெங்காயம் இருக்கே வெங்காயம் தேசிய அரசியல் மாநில அரசியல் ஆரம்பித்து மாநகராட்சி அரசியல் வரைக்கும் புகுந்து ஆடி கண்ணில் கண்ணீர் வரவழைச்சிருச்சு. அந்த வெங்காயத்தால் குப்புற கவர்ந்த ஆட்சியை தூக்கி நிறுத்தி நாற்காலியிலே ஏறி உட்கார பின்னாடியே வந்த விளக்கமாறு மறுபடியும் நாற்காலியை கவுத்து விட்டுருச்சு. டெல்லியில் கவுந்தவங்க இப்போ கேரளாவில் நிமிர்ந்து நிற்கிறாங்களாம். வாங்க பார்ப்போம். பொதுவா ஒருத்தங்க தோத்து போனா அந்த கட்சிக்குள்ளேயே தோத்து போனவங்களுக்கு கட்டம் கட்டுவாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில யாராவது தோத்து போனா அவங்கள கவர்னர் ஆக்குவாங்க. என்டி திவாரியில ஆரம்பிச்சு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். அந்த பட்டியல்ல இப்போ கேரள மாநிலத்துக்கு கவர்னர் ஆகி இருக்காரு ஷீலா தீக்ஷித். 3 முறை டெல்லி முதல்வர், இப்போ இன்னொரு மாநிலத்துக்கு கவர்னர். தலைநகரத்துல உட்கார்ந்து தர்பார் நடத்திக்கிட்டு இருந்த ஷீலா தீக்ஷித் இப்ப பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது, சுதந்திர தின அணிவகுப்பை பார்வையிடுறது, அப்பப்போ எம்எல்ஏக்களுக்கு விருந்து வைக்கிறது, அரசு விழாக்கள்ல கலந்துக்கிறதுன்னு ஆளுநர் மாளிகையில இருந்துகிட்டே மாநிலத்தை கவனிச்சுக்கிற வேலைக்கு வந்திருக்காங்க. முதல்வர் அளவுக்கு பொறுப்பு இல்லாவிட்டாலும் வயது மூப்புக்கு ஏத்த ஓய்வான வேலைதான் என்பது சந்தோஷமான விஷயம்தான். டெல்லியில காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் ஆரம்பிச்ச போதான் ஷீலா தீக்ஷித் அரசியல் வாழ்க்கையில விதி விளையாட ஆரம்பிச்சது. அட, காமன்வெல்த்னா பொது சொத்து தானே, அப்புறம் என்ன, நாம கொஞ்சம் ஆட்டைய போட்டுக்கலாம்னு நினைச்சாரு சுரேஷ் கல்மாடி. இது உங்கள் சொத்துன்னு பஸ்ல எழுதி இருக்கிறதை கல்மாடி தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு போல. விளையாட்டு போட்டி நடத்துறேன்னு விளையாட்டு போட்டிக்கு ஒதுக்கின நிதியில இஷ்டத்துக்கு களவாடினாரு கல்மாடி. விளையாடுனது என்னவோ கல்மாடியா இருந்தாலும் அது வினையா போனது ஷீலா தீக்ஷித்துக்கு தான். அதுக்கு பிறகு நிர்பயா பாலியல் கொடுமைன்னு அடுத்த ஆப்பும் தேடி வந்தது. 3 முறை ஜெயிச்ச புதுடெல்லி தொகுதியில 25,000 ஓட்டு வித்தியாசத்துல கெஜ்ரிவால் கிட்ட மண்ணை கவினாங்க ஷீலா தீக்ஷித். ஆட்சிக்கு வந்த கெஜ்ரிவால் ஆரம்பிச்சாரு ஆட்டத்தை. ஷீலா தீக்ஷித்துக்கு சம்மனை அனுப்பி அவங்க மேல வழக்கும் போட்டாரு. டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததுக்கு முக்கியமான காரணமே போலீஸை கட்டுப்படுத்துற அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லைங்கிறது தான். இதை லேட்டா உணர்ந்துகிட்ட கெஜ்ரிவால் லேட்டஸ்டா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த உண்மையை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தொண்டைக்குள்ள மீன் முள்ளு சிக்கின பூனை மாதிரி முழிக்க ஆரம்பிச்சாங்க ஷீலா தீக்ஷித். இப்போ அவங்களை கவர்னராக்கி கப்பக்கிழங்கு சாப்பிட கடவுள்களின் பூமிக்கு அனுப்பியிருக்கு மத்திய அரசு. பொதுவாவே அரசியல்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களைத்தான் கவர்னர் ஆக்குவாங்க. ஷீலாவுக்கும் இது அப்படிப்பட்ட காலம்தான். இப்போ கவர்னர் ஆக்கி ஈசி சேர் அரசியல்வாதி ஆகிட்டாங்க. நாற்பத்தோரு வருஷமா அரசியல் கட்சியில் இருக்குங்க. அங்கெல்லாம் மதிப்பே இல்லைங்க. நம்மளோட திறமையை மட்டும் நல்லா பயன்படுத்திக்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் திறமையாக மட்டும் இருந்தால் பொழைச்சிக்கலாம். ஆனால் நேர்மையாக இருந்தீங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அப்படித்தாங்க நான் திறமையாகவும் இருந்தேன், நேர்மையாகவும் இருந்தேன். ஒன்றும் வளர விட மாட்டேங்கிறாங்களே. இதே நிலைமை தாங்க நம்ம வைகோவுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் நேர்மைக்கு மதிப்பே இல்லைங்க. இப்படி நேர்மையை பற்றி நேருக்கு நேர் சொன்னது நான் இல்லைங்க, காந்தி இயக்கத்தோட தலைவர் தமிழருவி மணியன். தமிழகத்தில் இந்த இடதுசாரி கட்சிகளுக்குன்னு ஒரு பாரம்பரியமான ஆதரவாளர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அதிமுக கூட்டணியில் எங்களுக்குன்னு ஒரே ஒரு தொகுதி கொடுக்கறது சரியில்லைங்க. அவங்க அப்போவே சொன்னாங்க, நண்பர்களாக சேர்ந்தோம்,
நண்பர்களாகவே விலகிறோம் நாங்கள்ல, நாங்களும் நண்பர்களாகவே விலகிடுறோங்க. வேற நாங்கள் சொல்கிறது, இந்த மாதிரி சொன்னது நான் இல்லைங்க, டி ராஜா, இந்திய கம்யூனிஸ்டோட தேசிய செயலாளர். ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். எனக்கு இந்த தலைவர் பதவி மேலாம் அவ்வளோ ஆசை இல்லைங்க. நாட்டு மக்களை பற்றி நான் கவலைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் நான், ஜெயலலிதா, மாயாவதி, நாங்கள் எல்லாமே பலம் வாய்ந்த பெண்மணிகள். நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்பட மாட்டோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுதான் தப்பு. இப்போ ஜெயலலிதா பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக நான் ஆதரவு கொடுப்பேங்க. ஆனால் அதே சமயம் நரேந்திர மோடி அரசுக்கு ஆதரவு கொடுக்கவே மாட்டேங்க. அண்ணாச்சி, இப்படி ஆதரவு கொடுக்க மாட்டேங்க அடம் பிடிச்சது நான் இல்லைங்க, ஏன் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. தேசத்தந்தை மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ன கோட்சே ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்தவர் தான், நான் இல்லைங்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காந்தியோட கொலை வழக்கில் குற்றப்பத்திரிக்கையில் எந்த இடத்துலையுமே ஆர்எஸ்எஸ்ங்கிற பேரே வரலீங்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ் தான், காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ் தான் தேவையில்லாமல் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், காந்தியை கொண்டது கோட்சேனா காந்தியோட கொள்கைகளை கொன்னு குழி தோண்டி போச்சது இந்த காங்கிரஸ் கட்சி தாங்க. ஆமாங்க, இப்படி குற்றப்பத்திரிகை சொன்னது நான் இல்லைங்க, பாஜகவோட மூத்த தலைவர் இலா கணேசன். வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் மும்பையோட வடக்கு தொகுதியில் பாஜக சார்பா நான் போட்டி போறேன்னு யாருங்க உங்ககிட்ட சொன்னா? இல்லை கேட்குற யார் உங்ககிட்ட சொன்னா? முதல்ல அந்த நியூஸ் பேப்பரை சுக்குநூறா கிழிச்சு போடணும். இந்த செய்தி 100க்கு 100 தவறானது. அரசியலாவது தேர்தலாவது ஏங்க நீங்க வேற அப்படின்னு நான் சொல்லிங்க. இந்தி திரைப்பட நடிகை பிரீத்தி சிந்தா அவங்க சொல்லியிருக்காங்க, வெற்றி பெற்றது செல்லாது, மறு தேர்தல் நடத்தணும்னு ஜெயிச்சு போன எம்பிக்கும் எம்எல்ஏவுக்கும் எதிராக கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. வாய்தா வாய்தா வாய்தான்னு வாய்தா வாங்கி கேஸ் முடிகிறதுக்கு முன்னாடி 5 வருஷம் பதவி முடிஞ்சு போயிடும். அதனால தாங்க இப்போ புதுசாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்களாம். அதாங்க இன்றைய கேலி சித்திரம். கார்ட்டூன் கார்ட்டூன் கார்ட்டூன். கடந்த 25 ஆண்டு காலமாக நடந்து வரும் இந்த விளையாட்டு போட்டிகளிலே இந்த போட்டியிலே உங்களுக்கு தலா 5 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அதில் யார் அதிகமான கொசுக்களை அடிக்கிறீர்களோ அவர்தான் இன்றைய நாளில் இந்த போட்டிக்கான வின்னர் என்று அறிவிக்கப்படுவார். And your time starts now.
தேர்தல்னு வந்துட்டாவே அமைதியாக இருக்கிற ஊர் அது சண்டைக்காடாக மாறிடுது. ஒரு பரபரப்பாக இருக்கும். ஆமாம், நேற்று வரையும் அண்ணன் தம்பியா சொந்தக்காரனாக பழகிட்டு இருந்தவன் இவன் அந்த கட்சியாக இருப்பான், இவன் இந்த கட்சியாக இருப்பான். இந்த வேட்பாளருக்கு வரைஞ்சி கட்டிக்கிட்டு இவனும் அவன் யாருன்னே தெரியாது. ஆமாம், இவனுக்கு வேட்பாளருக்கு இவர் யாருன்னு தெரியுமான்னு தெரியாது. எங்கால் நிற்கிற தலைவர் அப்படின்னு இவன் பக்கத்தில் அடிச்சுக்கிச்சாவான். ஆமாம், அப்புறம் அவங்க போயிடுவாங்க, இவங்க ஒன்றா நிற்கணும். ஆனால் ஒன்று ஒரே சண்டையாக இருக்கும், சும்மாவே சண்டையாக இருக்கும். இந்த சண்டையெல்லாம் குறைக்கிறதுக்கு தேர்தல் விதிமுறையில் புதுசாக யோசிக்கிறாங்க. இப்போ என்னென்னு இப்போ ஏற்கனவே சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஆமாம், கேடி லிஸ்ட்டு, ரவுடி லிஸ்ட்டுன்னு ஒரு குறிப்பிட்ட கேஸு அவங்க மேலே பதிவாயிடுச்சுன்னா அவங்களுக்கு கேடி லிஸ்ட், ரவுடி லிஸ்ட்டில் சேர்த்துறது. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. ஆமாம், அடிதடி சண்டைன்னா அதில் ஒரு முன்னெச்சரிக்கை இது லிஸ்ட்டு வரும். முதல்ல ஸ்டேஷனில் லிஸ்ட்டு போட்டுருவாங்க. சரி, இவரெல்லாம் கேடி இந்த ஏரியாவில். ஆமாம், எப்படி கேடி ஆகிப்பான்னா இவன் கொண்டு போய் ஒருத்தன் காலை வச்சு மிதிச்சிருப்பான். ஏன்டா மிதிச்சேன்னு கேட்பான். ஒருத்தன் கேட்பான், ஏன் மிதிச்சா என்ன செய்வேன், நான் தெரியாமல் மிதிப்பேன், தெரிஞ்சு வர மிதிப்பியோ. சும்மா வெட்டி சண்டையாக இருக்கும். ஒரு அப்படி எடுத்துருப்பான், கோவத்தில் கல்லெடுத்து அடிச்சிருப்பான், மண்டை உடஞ்சிருக்கும் ஒரு கேஸு. ஆமாம், அப்புறம் பைக்கில் போயிருப்பான், விழுந்திருப்பான், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இல்லை வீட்டுக்காரமாக தண்ணியை தூக்கி அப்படி ஊற்றிருக்கும். ஏன் ஊற்றுனேன், அதை விடு எதை விட சொல்கிறேன், ஏன்னாலும் சண்டை வந்திருக்கும். அது ஒரு கேஸா. இப்படி 4 கேஸ் போட்டால் கேடி லிஸ்ட்டில் இருப்பான். இந்த சண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்த லிஸ்ட்டு இதில் நிஜமாகவே கேடி ரவுடிகளும் இருப்பான். கொலை கேஸில் எல்லாம் மாட்டினவங்களாம் இருப்பான். இவங்களையெல்லாம் தேடி பிடிச்சி இப்போ சென்னை மாநகரத்தில் ஒரு 39 பேரை தேடி பிடிச்சி அவங்களெல்லாம் தேர்தல் வரைக்கும் வெளியில் எங்கேயாவது அனுப்பிடுவோம்னு யோசிக்கிறாங்க. அவன் வெளியில் எங்கேயாவது அனுப்புறோம்னா அங்கே அனுப்புகிற இடத்துல இருக்கவன் யோசிப்பான்ல. ஆமாம், அங்கே தான் சண்டை போடுறான்னு இங்கே அனுப்பிவிட்டான், இங்கே வந்து சண்டை போட்டான்னா. ஆமாம், கட்சி தான் எல்லா ஊர்லேயும் இருக்க. இப்போ எந்த மாநிலத்துக்கும் அனுப்ப முடியாது. எந்த மாநிலத்தில், எல்லா மாநிலத்திலும் எல்லாமே ஆரம்பிக்கிறதே அகில இந்தியா தான் ஆரம்பிக்குது கட்சி. ஆந்திராவை தந்துட்டு அவன் யாருக்கும் தெரியாது. ஆனால் பேர்கள் இருக்குல்ல, அகில இந்திய கட்சி. அப்புறம் அங்கே போய் எப்படி அங்கெல்லாம் அனுப்ப முடியுமா? இப்போ சரி அனுப்பிடுறான். அவன் பூரா கேட்குறான், அனுப்புகிறவன்லாம் என்ன நினைப்பான்னா, எங்களை மட்டும் அனுப்புறிய, வேட்பாளர்லாம் எங்கள் செட்டு தானே அப்படின்னு நினைக்கிறான் பாதிப்பு. அதுலேயும் இந்த ஊபி பீகார் பக்கம்லாம் போனீங்கன்னா வேட்பாளர்களே அப்புறம் பாக்கெட் பண்ணி அனுப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், எல்லாருக்கும் லிஸ்ட்டில் இருக்க. நிற்கிற ஆளுக்கே இத்தனை லிஸ்ட்டு இத்தனை இல்லை, அதில் ஒரு மாற்றம் பண்ணிடுவாங்க. பொதுமக்கள்லாம் வெளியே போக சொல்லிடுவாங்க. பிரச்சனையே இல்லை. ஆமாம், ஏற்கனவே ஒரு இந்த நாட்டில் எல்லாம் பிடிக்கவே, இந்த நாட்டிலே இருக்க பிடிக்கலன்னு மக்கள்லாம் போய் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசா வாங்க நின்றுருக்காங்க. சரி, போய் விசா வாங்க. ஒரு முக்கியமான தலைவர் ஒருத்தர் அவரும் போய் எல்லாரும் போயிட்டாங்கன்னு நம்ம இங்கே அரசியல் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளும் போகும்ட்டு அவரும் போய் பின்னாடி கியூவில் நின்றுருக்காரு. அந்த எம்பசிக்காரன் பார்த்துட்டு, நீங்கள் எதுக்குங்க கியூவில் அடிக்கிறீங்க, நீங்கள் முதல்ல வந்து வாங்கிக்கங்க, உங்களுக்கு உடனே விசா கொடுத்துருவோம் அப்படின்னா விசா வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு திரும்பி பார்த்துருக்காரு, பின்னாடி இல்லை ஆளெல்லாம் காணும். எங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் போயிட்டா நாங்கள் இங்கேயே இருக்கோம், இங்கே நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அது மாதிரி இப்போ அனுப்ப வேண்டிய ஆளுகள்லாம் பல பேர் இருக்க, இவங்கெல்லாம் அனுப்புகிறாங்க. சரி, இவங்க அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு அங்கே போய் எப்படி சாப்பிடுவான், அவன் என்ன பண்ணுவான், அப்படி அனுப்பி விட்றதா, இல்லாட்டி எங்கிட்ட காட்டுக்கு அனுப்பிடுறதா? அது அங்கே உருப்படியாக நடந்து நல்லா காட்டு. இப்போவே காட்டுக்குள்ளே மனுஷன் நுழைஞ்சதுலேருந்து எல்லாம் காட்டுக்குள்ளேருந்து வெளியில் தெரிச்சு ஊருக்குள்ளே ஓடியாருது. யானை, சிங்கம், புலி, கரடி எல்லாம். அங்கே ஏன்டா நீங்கள் வரியன்னு கண்டிக்கிறது தான் அது வருது. ஆமாம், இவன் ஏதோ கடிக்க வருதுன்ட்டு சுட்டு போகிறான். நீங்கள் உள்ள வந்தால் நாங்கள் வெளியே வருவோம். ஆமாம், அந்த மாதிரி அது கண்டிச்சுட்டு போகிறது. அப்பா இந்த மாதிரிலாம் வச்சுக்காதே வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வருது. ஆமாம், இவன் கடிக்க வருதுன்னு சுட்டு போகிறாங்க. கடிக்க வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் அங்கேருந்து காட்டில் விட முடியுமா? அங்கே போனாலும் சும்மா இருப்பானா? எங்கே அனுப்புறோன்னு தெரியல. ஆனால் செய்திகள்லாம் இப்படி தேர்தல் வரைக்கும் புது செய்திகள் நமக்கு இது மாதிரி சுவாரஸ்யமான செய்திகள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். சொந்த கட்சிக்காரங்களோட அடிபிடி சண்டை, கொடும்பாவி கொளுத்துறல் ஆரம்பித்து எதிர்கட்சிக்காரங்க எகிரி குதிச்ச விவகாரம் வரைக்கும் பதட்டமா, பரவசமா, கலகலப்பா நம்ம பேப்பர் தோசையில் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நாளைக்கு அரசியலில் எந்த கட்சி கூட்டணியில் இருக்குமோ இருக்காதோ, நம்ம கூட்டணிக்கு எந்த பங்கமும் வராமல் நாளைக்கு உங்கள் வீடு தேடி வரப்போகிறோம். அது வரைக்கும் டிவி போட்டியை பார்த்துட்டு இருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. பாரு நியூஸ் பாரு வாய்ஸ், சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, தொல்லை செய்தி, கொலை செய்தி, கொள்ள செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடக்கும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்ன கேடு